இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி. அத்தியாயம் 33. மருத்துவமனைக்கு வேகமோடு வந்த முகிலன் நேராக வரவேற்பில் விசாரித்து தனஞ்சயன் இருந்த அறைக்கு வந்து நின்றான். அம்மா, அப்பா, இப்போ தனஞ்சயன் எப்படி இருக்கான்? வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது. உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. கண்வலுக்கு தான் நேரமாகுமா, யாரும் இப்போதைக்கு பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நல்ல வேலை, எந்த ஆபத்தும் இல்லையே. என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? யார் இப்படி பண்ணா? ஊருக்குள்ளே வேறு என்னென்னவோ பேசிக்கிறாங்களே. என்னப்பா சொல்கிறாங்க? தனஞ்சயனோட அண்ணன் தான் இவனுக்கு அடிபட்டதுக்கு காரணம். அதுவும் இல்லாமல் அண்ணன் கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணை தான் தம்பி கல்யாணம் பண்ணதாக வேற பேசிக்கிறாங்க. ஊர்க்காரங்க 1000 பேசுவாங்க. தனஞ்சயனுக்கு கல்யாணம் நடந்தது எப்படின்னு எங்களுக்கு தானப்பா தெரியும். எனக்கும் தெரியும்ப்பா. தனஞ்சயன் சொன்னான். அண்ணன் இன்னைக்கு காலையில் வந்தாதாமே. இப்போ அண்ணன் எங்கே இருக்கு? அவனெல்லாம் எனக்கு மகனே இல்லைப்பா. என் கண்ணில் விழிக்கவே கூடாது. ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தா எங்கேயாவது போய் சாக தொல்ல சொல்லு. இவனோட இந்த நிலைமைக்கு அவன் கூட காரணமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும்? என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ஒருவேளை அண்ணன் திரும்பி கூட வந்திருக்கலாம். தனஞ்சயனோட இந்த நிலைமைக்கு வேற யாரா கூட காரணமாக இருக்கலாம்ல. என்னமோப்பா, நான் இதை பற்றி நினைக்க கூட தயாராக இல்லை. திரும்பி வந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் என்க. அதற்கு மேலும் அவனாலும் ஒன்றும் பேச முடியவில்லை. நேரம் செல்ல செவிலியர் வந்து, ஒரு ஆள் மட்டும் கூட இருந்தால் போதும், மற்றவங்க போயிருங்க என கூறி சென்று விட, சுந்தரி நீ வீட்டுக்கு போம்மா. இல்லைங்க, என்னால் என் பையனை பார்க்காம போக முடியாது. அம்மா, அப்பா தான் இருக்கேன்னு சொல்கிறாருல, நீங்கள் வாங்க, காலையில் நானே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரேன் என்க. எப்படியோ பேசி முகிலன் தனஞ்சயனின் அன்னையை அழைத்து சென்றான். இங்கே எந்த மருத்துவமனைக்கு சென்றார்கள் என்று தெரியாது. தான் விசாரித்து சென்றால் கூட தன் மீது இன்னும் அதிக கோபம்தான் கொள்வார்கள் என நினைத்த இளங்கோவன் மறுபடியும் சென்னைக்கே செல்ல கிளம்பினான். நண்பன் ஒருவனுக்கு முன்பு செய்த உதவியின் பயனாய் அவனின் செல்வ செழிப்பும் ஆள்பலத்தையும் வைத்து வெளியே வந்த இளங்கோவனுக்கு ஜெயில் வாழ்க்கைதான் பாடம் கற்பித்து கொடுத்தது. பணத்திற்கு ஆசைப்பட்டதும் மங்கையை கேவலப்படுத்தியதும் எத்தகைய குற்றம் என்பது புரிய, தன் குடும்பத்தாரை அவமானப்படுத்தியதை நினைத்து வேதனையில் மருகியே மன்னிப்பு வேண்ட ஊருக்கு வந்தான். வந்த இடத்தில் எவன் செய்த சதி வேலையோ, தம்பி அடிபட்டு உயிருக்கு போராடவே தானே காரணம் என்று தந்தை கூற, செய்வதறியாது தன் பக்க நியாயத்தை கூற முடியாது தடுமாறினான். ஊராருக்கும் தன்னால் மறுபடியும் தன் குடும்பத்துக்கும் அவப்பெயர் வந்துவிட வீட்டுக்கும் செல்ல மனமில்லாது பள்ளி நண்பன் ஒருவனின் தோப்பு வீட்டில் தங்கினான். நாளை சென்னைக்கு சென்று விடலாம் என்ற நினைப்பில் இருந்தவனுக்கு நித்திரை வராது தோப்பினை விட்டு வெளியே வந்து சாலையோரம் நடந்து கொண்டிருந்தான். ஊருக்குள் நுழையும் சாலையில்தான் அவன் நடந்தவாறு இருக்க 9 மணி வாக்கில் தனஞ்சயனின் அன்னையை அழைத்து கொண்டு வந்தான் முகிலன். சரியாக இளங்கோவன் நடந்து செல்லும் சாலையில் வர தூரத்தில் இருந்தே கண்டுகொண்ட முகிலன் பைக்கினை அவன் அருகில் வந்து நிறுத்தினான். நிறுத்திய பின்னரே சத்தமுணர்ந்து அன்னை மகன் இருவரும் காண, மா, தனஞ்சயன் எப்படிமா இருக்கான்? வேகமோடு நலம் விசாரிக்கவே, பேசாதடா, நீ என் மகனே இல்லை, என்னடா பாவம் பண்ணோம், இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க? உன்னை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு அவனை இன்னைக்கு உசுருக்கு போராட வச்சிட்டீல. அம்மா, உன் மேலே சத்தியமா நான் இதை பண்ணலை. என் தம்பியை நானே இப்படி பண்ணுவேனாம்மா? நீ பண்ணலன்னா வேற யாரடா பண்ணுனா? நீ ஜெயில நிரூபிச்சு காட்டு, அப்ப நம்புற. நீ பைக் எடுப்பா, போகலாம் என்றவர் ஏறி அமர ஒன்றும் கூற முடியாது எடுத்துக்கொண்டு கிளம்பினான் முகிலன். தன்னை பற்றி அன்னையே தன்னை நம்பாது போக மனமுடைந்தவனுக்கு அப்போது அன்னை கூறியது புத்தியில் உரைத்தது. தம்பியின் இந்த நிலைக்கு யார் காரணமாக இருக்கும்? இதனை கண்டுபிடித்தே ஆக வேண்டுமென நினைத்தவனுக்கு தோப்பு வீட்டுக்கு சென்று தன் கைபேசியை எடுத்தான். தன் நண்பனுக்கு அழைத்த விஷயத்தை கூற, உனக்கு என்னமோ நேரம் சரியில்லை போலடா, அதான் நீ போன நேரம் உன் தம்பிக்கு இப்படி ஆயிருக்கு, இதில் நான் என்ன உதவி பண்ண முடியும்? யோசனையோடு கேட்க, எனக்கு ஒரு வக்கீல் கிட்ட சொல்லி உதவி பண்ண மாதிரி உனக்கு தெரிஞ்சு போலீஸ்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க வையேண்டா. சிறிது நேரம் யோசித்தவனும், சரி ஓகே, நான் உனக்கு இந்த உதவியை பண்ணனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். டீலிங் பேசினான் நண்பனான தொழிலதிபர். என்ன பண்ணணும் சொல்லு, இப்போவே பண்ணுறேன். என் கம்பெனியில் நான் அடுத்த 5 வருஷத்துக்கு டெக்னிக்கல் டீமில் வேலை பார்க்கணும். ஆனால் அதுக்கு நான் சம்பளம் தர முடியாது. எப்படியும் ஜெயிலில் இருந்து வந்த உனக்கும் எவனும் வேலை தர போகிறதில்ல. நான் உனக்கு நல்ல வாய்ப்பு தான் தரேன், யோசி என்று யோசிக்க கூட அந்த நொடி விடாது வார்த்தையால் முடக்கினான்.
இளங்கோவனின் திறமைக்கு மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கலாம். பணத்தாசையில் இருந்தவனுக்கு பணமே இப்போது முடக்கிவிட சரி என்றான். நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லு. நாளை காலையில் உன்னை பார்க்க உங்கள் ஏரியா போலீஸ் வருவாங்க. அவங்க கிட்ட நடந்ததை சொல்லு என கூறி கைபேசியை வைத்தான். மறுநாள் விடிந்ததும் தோழிக்கு அழைத்த இளவரசி, என்ன வழி, என்னாச்சு? அவங்க அண்ணன் இருக்காங்களா ஊருக்குள்ள? வேகமோடு கேட்க, இல்லடி, ஆளையே காணும். நேற்று ராத்திரி 10 மணி வாக்கில் உங்கள் அம்மா தான் அந்த முகில அண்ணா வந்து விட்டுட்டு போச்சு. அந்த அண்ணன் இருக்கிற மாதிரி இல்லை. முகிலண்ணா? அதாண்டி உன்னை காப்பாத்துச்சே அந்த அண்ணன் தான் என்க. அப்படியா, சரி, காலேஜில் வச்சு பேசிக்கலாம், வைக்கிறேன் என்றவளோ கைபேசியை வைத்து வேகமோடு கல்லூரிக்கு கிளம்பினாள். பம்பரமாக கிளம்பி கொண்டிருந்தாலும் முகிலன் உயிர் நண்பன் அவனுக்கு தெரியும். இவனிடம் கேட்டால் கூட தெரிந்து விடுமே என்ற எண்ணம் தோன்றியது. சரியாக நேரத்துக்கு கிளம்பி வெளியே வர வழிமறித்தார் தந்தை பரசுராம். என்னப்பா, எங்கம்மா, காலேஜுக்கா? ஆமாப்பா. வள்ளியிடம் பேசும்போது கைபேசியில் கேட்டிருந்த பரசுராமுக்கு எல்லையில்லாத சினம் இருந்தும் மகளிடம் காட்டாது அமைதியாக நின்று கொண்டிருந்தார். நேரமாச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. இல்லைம்மா, இன்னைக்கு நீ காலேஜ் போக வேண்டாம். ஏன்பா கேட்க, தாய் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காராம்மா, நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும். நீங்கள் போயிட்டு வர வேண்டியது தானே? சொன்னா கேளுமா, அவனுக்கு பொண்ணுன்னா அது நீ தானே, உன் மேலே எம்புட்டு பாசமாக இருப்பான். போம்மா, போய் ஊருக்கு கிளம்ப ரெடியாகு என்க வேறு வழியின்றி உள்ளே சென்றாள். மனைவியை அழைத்த பரசுராம் மகள் அவளின் அறையை விட்டு எங்கும் செல்லக்கூடாது என்று கூறிவிடவே காரணம் முழுமையாக அறியாது மகளின் நன்மை கருதி சரி என்றார். இளவரசியோ தன்னை இவர்கள் வீட்டிற்கு அடைக்கிறார்கள் என்பது தெரியாது இருந்தால் வெளியே வந்த பரசுராம் தன் கைபேசியை எடுத்து தனஞ்சயனை அடித்தவர்களுக்கு அழைத்தான். அவர்கள் எடுத்ததும், இங்கே பாருங்கடா, என் பொண்ணே ஆர்வமாக அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறா. ஊருக்குள்ள அவனோட அண்ணன் வேற சுற்றிக்கிட்டு இருக்கானா. ஒருவேளை சிக்குனா என்ன பண்ணணும்னு தெரியும்ல கேட்க, நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, எங்களுக்குள்ள பார்க்கன்னு நாங்கள் சொல்லி முடிச்சுப்போம், சமாளிச்சுக்குவோம் என்றனர். சரி, பார்த்துக்குவோம், உள்ளே போனால் வெளியே எடுக்க நான் பார்த்துக்கிறேன்டா என கூறி கைபேசியை வைத்தவரோ தன் வேலையை பார்க்க சென்று விட்டார். தன் மாமனாரிடம் கைபேசியில் விசாரித்து நேராக காலை நேரமே மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள் ஆதினி. உடன் அவளின் பெற்றோரும் வந்திருந்தனர். மாமா, என்னாச்சு அவருக்கு? இப்போ எப்படி இருக்காங்க? நானே இன்னும் பார்க்கலம்மா. இங்கவே சிறிது நேரம் நலம் விசாரிப்பு படலமும் ஆறுதலும் அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. நேரம் சென்று சுந்தரியும் வந்துவிட அனைவருமே தனஞ்சயனை காணதான் காத்திருந்தனர். நண்பகலை நெருங்கும் நேரம்தான் கண்விழிக்க காணலாம் என கூறி உள்ளே சென்றனர். உள்ளே சென்று அங்கு கட்டுகளோடு இருந்த தனஞ்சயனை கண்டவருக்கு அதிர்ச்சியும் அழுகையும் தான். ஆதினிக்கு தாங்கவே முடியவில்லை. விழிகளில் கண்ணீர் வர தன்னவனின் கரங்களை பற்றி கொண்டே அமர்ந்திருக்க சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு வழியாக விழித்திறந்தான். கண் திறந்தவனுக்கு மனைவியின் கண்ணீர் கோடுகள் காட்சி கொடுக்கவே, ரொம்ப வலிக்குதாங்க ஏங்கிக் கொண்டு கேட்டாள். அவனால் விழியசைவால் மட்டுமே பதில் கூற முடிந்தது. அங்கிருந்த அனைவரையும் கண்டவனுக்கு மனைவிக்கு ஆறுதல் கொடுக்க முடியவில்லை. கண் விழித்து தங்களை பார்த்து உணர்கிறானே, அதுவே போதுமென எண்ணிக்கொண்டனர். தன்னால் இன்று கல்லூரி வர முடியாது என்பதை இளவரசி வள்ளியிடம் கூறி முகிலனை காண வேண்டுமென கூறினாள். நீ என்ன லூஸ் ஆடி, நேற்று இளங்கோ அண்ணனை பார்க்கணும்னு சொன்னா இன்னைக்கு முகிலண்ணனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? முகிலண்ணனை பார்த்தே ஆகணும், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்ற நொடி இளவரசியின் அரைக்கதவு தட்டாமலே திறந்தது. அன்னலட்சுமி முன்னே வந்து நிற்க, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் என கூறி கைபேசியை வைக்க, உன் மாமாவுக்கு ஃபோன் பேசணும், கொண்டா பேசிட்டு தாரேன் என்றவரோ மகளின் கைபேசியையும் பறித்து சென்றார். நன்றி.